அண்ணா நகரில் ஒரு ஜூஸ் கடையில் போய் ஐயா ஒரே ஒரு திராட்சை பழ ஜூஸ் கொடுங்கய்யான்னு கேட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல ஜூஸை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டான். வாயில் வச்சா குடிக்க முடியல, ஒரே கெட்ட நாத்தம் கொமட்டிக்கிட்டு வருது. ஐயையோ, நம்ம ஜூஸ் கேட்டால் அந்த ஜூஸ் எதையோ கொண்டு வந்து கொடுத்துருச்சு, வாயில் வைக்க முடியலையே, என்னையா பண்ணுறதுன்ட்டு அந்த அண்ணாச்சியை கூப்பிட்டேன். அண்ணா இங்கே வாங்க, ஜூஸ் நல்லாவே இல்லை, கெட்ட நாத்தம் அடிக்குது, வாயில் வச்சா கொமட்டிட்டு வருது, ஏதாவது கெட்டுப்போன பழத்தை போட்டிங்களான்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், யோ பய, உனக்கு வாய் செத்து போச்சு, ஒரு நாளைக்கு 500 ஜூஸ் விற்கிற, ஒருத்தன் கூட என் கடையில் கம்ப்ளைண்ட் கிடையாது, ஏன்னா புதுசாக என் கடையவே நொட்ட சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு என் மேலே பழித்து போட்டு போயிட்டான். என்னடா ஜூஸ் குடிக்க வந்து ஒரு குத்தமாடான்னு சொல்லி அந்த ஜூஸை கீழே ஊற்றிட்டு இதுக்கு இந்த நாத்தம் அடிக்குது, அவன் எப்படித்தான் போடுறான்னு பார்ப்போன்னு ஜன்னல் வழியாக கண்ணை விட்டு உள்ளே பார்த்தா ஜூஸ் கேட்குற எல்லாருக்குமே ஒரிஜினல் ஃப்ரூட்ஸு 1 பீஸு 2 பீஸு போட்டுட்டு ஒரு பாட்டில் திறந்து அந்த பாட்டில் இருந்து ஏதோ ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக அள்ளி போட்டு அது மேலே ஐஸை போட்டு சர்க்கரையை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்றான். இன்றைக்கி பல கடைகள் எப்படித்தாங்க, நம்ம ஜூஸ் குடிக்க போனோம்னா ஃப்ரூட்ஸ் போடுறது கிடையாது, இந்த மாதிரி கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஜூஸ்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் ஏமாந்து கொடுத்துட்டு வந்துடுறோம். இதுவே நல்லா இருந்திருந்தா அந்த நாத்தம் அடிச்சிருக்காது. இது எக்ஸ்பைரி ஆகி கெட்டுப்போன பொருள் கூட பார்க்காம கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த பாட்டிலோட ரேட்டு வந்து 250 ரூபா. ஒரு பாட்டிலில் 60 ஜூஸ் போடலாமா, ஒரு ஜூஸ் 50 60 விற்கிறாங்க. அப்போ 60 ஜூஸ்க்கு எவ்வளோ ஆச்சு? இந்த மாதிரி தான் கொள்ளடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கோயம்பேட்டில் அழுகி கீழே கொட்டின குப்பையில் கிடந்து பொறுக்கின பழங்களை கழுவியும் கழுவாமலும் கட் பண்ணி போட்டு இதுவும் ஜூஸில் விற்கிறானுங்க. இப்படி நம்ம குடிச்சு ஏமாறுறோம். இந்த மாதிரியும் எனக்கு ஒரு இடத்துல குடிச்ச அனுபவம் இருக்குது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், யாராவது ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணுக்கு எதிரில் பழத்தை கட் பண்ணி போட்டு ஜூஸ் கொடுப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட குடிங்க. கடைக்கு நடுவில் தடுப்பை வச்சு நமக்கு தெரியாமல் உள்ளே போய் ஜூஸ் போட்டு கொடுத்து கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த கேப் மாதிரிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா பல பேர் நம்மளை ஏமாத்துறானுங்க. நம்மளும் அதை ஜூஸ்ன்னு நினச்சி குடிச்சிட்டு வந்துடுறோம். நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் அதில் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிப்போம். டென்ஷனில் எங்கேயாவது அடுத்த வேலையை பார்க்கணுன்ற அவசரத்தில் இருந்தால் மடக்குன்னு குடிச்சிட்டு போயிடுவோம். போனதுக்கப்புறம் வீட்டில் போய் நமக்கு வயிற்றுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஜூஸ் குடிக்கிறது நல்லது தான், ஆனால் அவன் கொடுக்குறது ஜூஸாக இருக்கணும்.